எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவுடைய மரணம், அதைத் தொடர்ந்து அந்த கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பம், திமுக தலைவரின் ஓய்வு, திமுகவின் செயல் தலைவராக திரு ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டிருப்பது, காங்கிரஸ் கட்சிக்கு புதிய மாநில தலைமையாக திருநாவுக்கரசு பொறுப்பேற்றிருப்பது, தமிழகத்தில் காலூன்ற பிஜேபி எடுத்து வரும் முயற்சிகள், இப்படி பல்வேறு சூழல்களில் இந்த கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள காத்திருக்கின்றன. எப்படியெல்லாம் இந்த கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றன, தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியான தாக்கங்களை, விளைவுகளை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் அதிமுகவிலிருந்து திரு மருது அழகராஜ், திமுகவிலிருந்து திரு மனுஷ்யபுத்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெலின், பிஜேபியிலிருந்து திரு ஸ்ரீனிவாசன், அதே போன்று பத்திரிகையாளர் சுப்பிரமணி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசும். திரு மருது அழகராஜ், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தினகரன் அறிவிச்சிட்டாரு. எந்த நம்பிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார் இதை அப்படின்னு எடுத்துக்கிறது? மழை வேண்டி நடத்தப்பட்ட யாகத்துக்கு ஒருவர் மட்டும் குடையோடு போயிருந்தாராம். அந்த நம்பிக்கையை முன்வைத்தே வருண பகவான் அவருக்காக மழையை பொழிந்தாராம். அதுபோல நம்பிக்கை என்பதுதான் வெற்றிக்கான முதல் ஆயுதம், முதல் படி. அதனைத்தான் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஒரு பகவான் பொழிஞ்சிட்டாரு. இன்னொன்று, இந்த இயக்கம் தோற்றுவாய் தொடங்கி 1972 தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கணக்கு என்பதே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தொடங்கியதுதான். இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அதிமுகவுக்கு அது இடைத்தேர்தலாகத்தான் தொண்டர்கள் கருதுவார்கள். அதனால ஆர்கே நகர் நிச்சயமாக அது அதிமுகவுக்கு ஓகே நகராகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் மறைவு. ஆர்கே நகரை பொறுத்தவரை அம்மா மடியிலிட்டு தாளாட்டிய ஒரு குழந்தை போலத்தான் அந்த தொகுதியை அம்மா நினைச்சாங்க, நேசித்தாங்க. 2 வெற்றிகள், ஒரு இடைத்தேர்தல் வெற்றி, இன்னொன்று சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றி. அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்கணும். எந்த அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்றீங்க? அதிமுக ஒரே அதிமுக தான். கோபுரத்திலிருந்து சில பொம்மைகள் கீழே விழுந்தவுடன் அது கோவிலாக மாறாது. அப்படி பார்த்தால் திமுகவிலிருந்து விலகி போன மதிமுக இன்னொரு கட்சியாக, இன்னொரு குழுவாக, இன்னொரு அணியாகத்தான் இருக்க முடிந்ததை தவிர திமுகவாக அது ஆகாது. அதனால பிரிந்து போனதை பெரிதுபடுத்தி சிலர் முயற்சிக்கலாம். இந்த ஒற்றுமை குலைவை தமக்கான சந்தர்ப்பமாக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கலாம். ஆனால் இந்த பரிச்சார்ந்த சோதனையை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் திட்டமிடப்பட்ட ஒரு தேர்தல் பணியோடு அழகாக வேலை செஞ்சு அற்புதமான வெற்றியை ஈட்டி தருவார்கள் என்பதில் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மத்திய அரசு வரணும்னு மக்கள் சொல்றாங்க. நெடுவாசல் பிரச்சனையில மத்திய அரசு வரணும்னு சொல்றாங்க. மீனவர்கள் பிரச்சனையில மக்கள் மத்திய அரசு வரணும்னு சொல்றாங்க. இங்க மட்டும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எந்த நம்பிக்கையில? நீங்கள் நெடுவாசல் பிரச்சனையை எடுத்துக்கங்க. மீத்தேன் திட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். பொன் விளைகிற பூமியாகிய தஞ்சை படுகை மண்ணை ஒரு புல்லும் முளைக்காத பாலைவனமாக்க முயற்சித்த அந்த திட்டத்திற்கு தடை போட்டது அதிமுக ஆட்சி. இப்பொழுது நெடுவாசல், அது ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு தஞ்சையிலிருந்து புதுக்கோட்டை என்று இடத்தையும் மாற்றி கொண்டு வந்த அந்த அரக்கனையும் இன்றைக்கு தடுத்திருப்பது அதிமுக ஆட்சி தான். இல்ல, முதலமைச்சர் உறுதிமொழி கொடுத்த பிறகு கூட மக்கள் போராட்டத்தை நிறுத்தல. மத்திய அமைச்சர் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் நிறுத்துறோம், தற்காலிகமாக நிறுத்துறோம், மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்ட அங்கே போராட்டம் தொடரும் தான். முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமைகளே, கழகத்தினுடைய தொண்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் சென்று 10 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு பிறகுதான் போய் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் தலைநகர் சென்று பிரதமரிடம் சந்தித்து, நாட்களுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்துருச்சு. அந்த உறுதிமொழியை ஏற்று அந்த மக்கள் போராட்டத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மதுரையில பாக்குறாங்க, பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதன் பிறகு இப்ப போராட்டத்தை கைவிடுகிற போது கூட, அந்த சூழல்ல கூட மத்திய அமைச்சருடைய உறுதிமொழியை ஏற்று நாங்க கைவிடுகிறோம், தற்காலிகமாக கைவிடுகிறோம், மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டால் நாங்க போராட்டத்தை தொடருவோம் தான் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக 2007ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட திட்டம். அப்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஆண்டிமுத்து ராசா காலத்திலே ஆய்வு என்ற பெயரிலே களமிறங்கிய திட்டம். 2007 2017
இந்த திட்டத்தினுடைய இந்த திட்டம் 2015 தான் கொண்டு வரப்பட்டது. தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த என்று திட்டம் சொன்னால் 2015 அதற்கான சரியான முயற்சிகளை இந்த மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2015 பிப்ரவரி மாதம் வந்து அறிவிப்பது. சரி, இப்போ கரண்ட்டுக்கு வருவோம். 1.5 கோடி தொண்டர்கள் தாம் உட்பட, தினகரன் உட்பட நாங்க வந்து 1.5 கோடி தொண்டர்கள்ல யாரு வேண்டுமானாலும் போட்டியிடுவோம், எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அது என்னால் அந்த உத்தரவாதத்தை நான் தர முடியாது. நான் ஒன்றை மட்டும் சொல்வேன், இந்த அரசு கவிழ்க்கப்பட வேண்டும் என்று களமிறங்கி பல முயற்சிகள் நடந்தது. எப்படி ஆட்சியை அம்மா அமைத்த அரசு நாங்கள் தற்காத்து நிலைநிறுத்துவோம், ஒற்றுமையோடு இந்த அரசாங்கத்தை காத்து இந்த அரசை கொண்டு செலுத்துவோம் என்று உறுதி தந்து அதை நிறைவேற்றினோமோ, அதுபோலவே இந்த இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதுதான் என்பதை உறுதிப்படுத்துகிற நம்பிக்கை வாக்கெடுப்பை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம். மக்களின் வாக்கெடுப்பில் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு ஆர்கே நகரை ஒரு மிக பெரும் வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். திரு மனுஷ், நம்பிக்கை வாக்கெடுப்பில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று விட்டோம், அது மாதிரி மக்கள் மன்றத்திலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆளும் கட்சிக்கு வந்து இடைத்தேர்தல் ஒவ்வொரு முறையும் சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறையும் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நம்பலாமா? இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது சொத்து குவிப்பு வழக்கு தமிழகத்தில் நியாயமாக நடைபெறாது என்றதை பெங்களூருக்கு மாற்றியது போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேறு மாநிலத்திற்கு வாய்ப்புண்டா என்று ஒருவர் கேலியாக கேட்டிருந்தார். அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சட்டமன்றத்தில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல ஆர்கே நகரில் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதிலிருந்து 2001 அப்புறம் நடக்கிற எல்லா இடைத்தேர்தலையுமே வேறு மாநிலத்தில் நடத்தி இருக்கணும். இல்லை பேசுவோம். ஏன்னா நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உடனே உங்களுடைய திமுக எதிர்ப்பை வெளிப்படுத்தாதீங்க, சொல்லி முடிச்சோன்னு பேசுவோம். இல்லை, இது ஒன்றும் திமுக எதிர்ப்பெல்லாம் இல்லை, நீங்க சொன்னதோட யதார்த்த நிலை. இப்போ ஒரு வாக்கியத்தை இன்னும் முடிக்கவே இல்லை, சரியா? ஏன்னா சட்டமன்றத்தில் எப்படி வெற்றி பெற்றோம் என்ற அதை போலவே ஆர்கே நகரில் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதிலிருந்தே சட்டமன்றத்தில் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தினார்களோ அதற்கு நிகரான வழிமுறைகளை ஆர்கே நகரில் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை நண்பர் சொல்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, பொதுவாக இடைத்தேர்தல்களோ பொது தேர்தல்களோ அது ஜனநாயக முறைப்படி நியாயமாக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிற போது அப்போதுதான் அது மக்களுடைய விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய தேர்தலாக அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே அது பணத்தினுடைய ஆட்சியாக இருக்கலாம், தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகள் கொடுத்த புகார்களை நிராகரித்த விதமாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் மீறி கடந்த சட்டசபை தேர்தலில் நாங்கள் எவ்வளவோ தேர்தல் ஆணையத்தோடு போராடினோம், ஜனநாயக விதிமுறைகளை எதிர்த்து இவர்கள் செய்த பல அநியாயங்களுக்கு எதிராக போராடினோம். அதையும் மீறி கிட்டத்தட்ட சமமான வாக்குகளை 1% வாக்கு தான் அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். எங்கள் கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெற்றது. சில இடங்களில் 500,000 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதற்கு காரணம் மக்களுடைய ஆதரவு என்பது பெருமளவிற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கிறது. இது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, ஜெயலலிதா தலைமையில் இருந்தபோது, ஒன்றுபட்ட அதிமுக இருந்தபோது இருந்த நிலை. இப்பொழுது அதிமுக பிளவுண்டு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தோடு மக்களை போய் சந்திக்கிற திராணி அவர்களுக்கு இருந்தால் சந்திக்கட்டும். ஆனால் நீங்க தோல்வி அடைகிற போதெல்லாம் வந்து தேர்தலில் ஜனநாயகம் வேணும்னு சொல்றது, தேர்தல் வந்து நியாயமான முறையில் நடைபெறணும்னு சொல்றது, நாங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தோட நாங்க வந்து போராடுறோம் நீங்க சொல்றீங்க. திமுக இருக்கிற போதும் அப்போ நடக்கிற போதுமே எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கதான் செய்யறாங்க. சொல்ல விரும்புகிறேன், வெளிமாநில அதிகாரிகள் வேணும்னு ஸ்டாலின் கேட்கிறாரு, வெளி மாவட்ட அதிகாரிகள் வேணும்னு கேட்கிறாரு. ஆனா திமுக ஆட்சி காலத்துல செயல்படுத்தப்பட்டிருக்காங்கலாம். ஏனென்று கேட்டால் அன்றைக்கு அது கேட்டிருந்தால் நாங்கள் அத்தகைய விஷயத்தை செய்திருந்தால் அது செயல்படுத்தப்பட்டிருக்கும். இவர்கள் கேட்டிருந்து அது மறுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை பற்றி பேசுங்கள், அது ஒரு விஷயம் இருக்கட்டும். கடந்த சட்டசபை தேர்தலின் போது லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் உள்ளே சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அதை களை எடுப்பதற்காக கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதில் ஒரு சிறு பகுதியை அவர்கள் நீக்கினார்கள். நாங்கள் 35 லட்சம் பேர் அங்கு இருக்கிறார்கள் போது ஒரு 6 லட்சம் பேர் அவர்கள் இதை நீக்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்கள் சொல்வதெல்லாம் ஏதோ தோல்வி அடைகிற போது சொல்கிற ஒரு வாதமாக நீங்கள் பார்த்தால் உங்களை போன்ற ஊடகங்களே தேர்தல் முறையீடுகளை பல இடங்களில் வெளிச்சமிட்டு காட்டினார். இல்ல, நம்ம காமிக்கிறோம் அதே குற்றச்சாட்டு தான் திமுக மேலேயும் நம்ம ஃபைட் பண்ணுங்கன்றே. 2001ல தொடங்கி எல்லா இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி ஜெயிக்குதுன்னா அந்த வாதம் அதத்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த உத்தி திமுகவுக்கும் பொருந்துதானே. இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி முன்வைக்கிறது. அன்றைக்கு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அப்படி நடந்திருந்தால், அந்த கேள்விகளை அவர்கள் முன்வைத்து போராடி இருந்தால் அதற்கான நியாயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் அப்படிப்பட்ட முறைகேடுகளை செய்து இவர்களுடைய புகார்களுக்கு தேர்தல் ஆணையம் செவிசாய்க்கவில்லை என்கிற நிலை இருந்ததா? நீங்கள்
எப்பொழுதோ ஒரு தவறு நடந்ததை வைத்துக்கொண்டு அடுக்கடுக்காக நாடாளுமன்ற தேர்தலில், சட்டசபை தேர்தலில், இந்த இடைத்தேர்தல்களில் எல்லாம் வரலாறு காணாத அன்புநாதனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் என்பது யாருடைய பணம்? கண்டனர்கள் கைப்பற்றப்பட்ட பணம் யாருடைய பணம்? எதற்காக அது கொண்டு செல்லப்பட்டது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா? தேர்தலை முழுக்க முழுக்க முறைகேடுகளாலும் பணத்தாலும் வெல்லலாம் என்று ஒரு கட்சி தொடர்ந்து வேட்பாளருடைய உறவினர் வீட்டில இருந்தும் பணம் கைப்பற்றப்பட்டது. அந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நம்ம பேசிட்டு இன்னொன்னு விடுகிற போது இப்ப நம்ம தேர்தல ஜனநாயகம் வேணும் நீங்க எப்படி வலியுறுத்த முடியும்? பாருங்க, அன்புநாதனுடைய வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம், அதன் அடிப்படையில் தேர்தல் நிறுத்தினாங்க. அதற்கப்புறம் ஏன் தேர்தல் ஆணையம் வந்து அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இரண்டு கட்சிகள் மேல தான் தேர்தல் ஆணையம் குறை சொல்லி இருக்கு. இரண்டு கட்சி சொல்றேன், வேட்பாளர்கள் மீது தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நிறுத்துவது மட்டும்தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அதிகாரம் இல்ல, எங்களால இதை தாண்டி செய்ய முடியாதுங்கறதா அவங்களுடைய வாதம். நான் என்ன கேக்குறேன்னா, நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்து அதை நிரூபிக்கலாமே. அப்படி நிரூபித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை செல்லாதது என்று அறிவிக்கலாமே. ஏன் செய்யவில்லை? ஏனென்று கேட்டால், திமுக தெளிவாக வெற்றி பெறும் என்று தெரிந்து அந்த தொகுதியில் தேர்தலை நிறுத்தினார்கள். ஆனால் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் எதையுமே நீங்கள் நீதிமன்றத்திலோ எங்குமோ நியாயப்படுத்தவில்லை. இல்ல அப்படி பார்க்கிற சூழ்நிலையில் வர மனுஷன் திரு ஸ்ரீனிவாசன், பிஜேபி தரப்புல என்ன மாதிரியான நிலைப்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சிகளே கூட இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி செய்கிற காலங்களில் திமுக இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. திமுக ஆட்சி செய்கிற காலங்களில் அதிமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட பல இடைத்தேர்தல்களை அந்த கட்சி புறக்கணித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடைத்தேர்தலையும் புறக்கணித்ததில்லை. அந்த 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகர்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. பிஜேபி வேட்பாளர் யாரு? எம்என் ராஜா. 2016 சொல்றீங்க நீங்க. 2015ல ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அப்ப யாரு வேட்பாளர்? அப்ப இல்ல, நாங்க போட்டியிடல. அப்ப ஏன் தமிழிசை அப்படி சொல்றாங்க? அதாவது 2016 சூழலும் 2016 நடந்த பொது தேர்தல் சூழலும் சற்று மாறுபட்டதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இல்லையே, ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏனெனில் அங்கு இடைத்தேர்தல் நியாயமான முறையில் நடக்குமா என்ற சந்தேகம். அதான் நீங்க சொல்றது போன தேர்தல் சொல்றீங்க. 2015 இடைத்தேர்தல் 2015 ஜெயலலிதா அம்மையார் திரும்பவும் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? இந்த இடைத்தேர்தலை நாங்க புறக்கணிச்சதே இல்லைன்னு சொன்னீங்க. முழுக்க அதை சொல்றதுக்கு முன்னால நீங்க இடையில குறுக்கிட்டதுனால அது வரல. எங்களுக்கு அதுல விதிவிலக்கு, அந்த விதிக்கான விதிவிலக்கு இந்த ஆர்கே நகர் போன தடவை இடைத்தேர்தலுக்கு. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் போட்டியிடுவதாகத்தான் இருக்கிறோம் இதுவரைக்கும். அதை எங்கள் முறையாக எங்கள் மையக்குழு இந்த முறை நியாயமா நடக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? பார்க்கலாம் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, திரு சுப்பிரமணி, 3 ஆண்டுகள்ல 3வது தேர்தல் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கும்? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மக்கள் இதை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு எடுத்துக்கிறேன். நம்ம ஊரில் நடக்கிற அந்த இடைத்தேர்தல் கூத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பொது தேர்தலே இப்போது பணபலமும் இல்லை அந்த அரசியல் கட்சிகள் கொடுக்கும் அந்த இலவசங்களும், நீங்கள் கடந்த முறை 2015 இதை பற்றி நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருந்தேன். அதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்க. ரீசார்ஜ் பண்ணாங்க, மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாங்க, பெட்ரோல் கூப்பன் கொடுத்தாங்க. அதாவது அந்த பழைய மாதிரி அந்த வேஷ்டி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது எல்லாம் மாறி அதை நீங்கள் ட்ரேஸே பண்ண முடியாது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டன் ஆன்லைன். நீங்கள் போய் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகுதுன்னா யார் தடுக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம். எல்லாரும் அப்படி வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் எல்லாம் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிச்சுறாங்க. நம்ம அந்த ஒவ்வொரு தெருவாக போய் பார்த்தோம். அந்த சமயத்தில் எல்லா ஊடகங்களுமே போய் பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஒர்க்கர்ஸ் நிறையா இருக்கிற ஏரியா அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே போய் எல்லாரும் ஒரு தெருவுக்கு 2 அமைச்சர்கள் இல்லைன்னா ஒரு தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அந்த அந்த ஆர்கே நகர் முழுவதுமே ஒரு வெளி மாவட்டங்களின் வண்டி தான். அப்படியே எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய வண்டிகளும் அதாவது எவ்ரி வீடு வந்து டார்கெட்டடு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பார்க்குறாங்க. எல்லாரையும் பிளாங்கெட் கவரேஜ் கிடையாது. ஸோ அந்த ஒரு வல்னரபிள் செக்ஷன் அவங்களுக்கு ஒரு 500 1000 இல்லை இந்த மாதிரி ரீசார்ஜோ இல்லை பெட்ரோல் கூப்பன், அது ரொம்ப புதுமையாக இருக்கிறது. கமிட் ஆகிடுறாங்க. அவங்க குற்றச்சாட்டை புரிஞ்சிக்க முடியுது. இன்னைக்கு வந்து அந்த பகுதி மக்களுடைய மனநிலை குறித்து புதிய தலைமுறை வந்து பதிவு செய்தது. அப்போ அவங்க செய்தியாளர்கள்ட்ட பேசுகிற போது, எங்களுக்கு மின்சாரம்லாம் கொடுங்க,
நாங்க மின்சாரத்தை வந்து திருட்டு மின்சாரம் பயன்படுத்துறோம்னு சொல்லி எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கு திருட்டு மின்சாரம்லாம் வேண்டாம், எங்களுக்கு மின்சாரம் கொடுங்க, நாங்க வந்து முறையாக கட்டணத்தை செலுத்தி அதை பயன்படுத்திக்கிறோம் தான் சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்விடங்கள்லாம் பார்க்கிற போது எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லைங்கிற குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து அதிமுக இருந்திருக்கிறது. முதலமைச்சர் தொகுதியாக இருந்திருக்கிறது, நட்சத்திர தொகுதியாக இருந்திருக்கிறது. ஆனா எந்த விதமான வசதிகளும் செய்யல. எல்லாத்தையுமே நாங்க வந்து கட்டணம் கொடுத்து அந்த நாங்க வசதிகளை ஏத்துக்கிறோங்கிறதா அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்ப நம்ம அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கிற குற்றச்சாட்டு எல்லோரு மேலயும் நம்ம வச்சிரலாம். அதுதான் காரணம். நீங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நீங்க அவங்க எடுக்கிற தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய தொகுதி, ரொம்ப ஈஸியா இம்ப்ரெஸ் ஆகிற தொகுதி தான். நல்லா படித்த மக்கள் தொகுதியில போய் நீங்க நிறைய பேச வேண்டியிருக்கும், நிறைய ரிசல்ட் காட்ட வேண்டியிருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் ஆர்கே நகர் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. அந்த தெருவில் வந்து ஒரு குடிநீர் கிடையாது, நல்ல சாலைகள் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, நிறைய குப்பம், நிறைய மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ரொம்ப மேபி சென்னையில் பார்த்தா அது அந்த எல்லா தொகுதியும் நீங்க வரிசைப்படுத்தி பார்த்தா அது கடைசி இடத்த கூட தொடலாம். எந்த நம்பிக்கையில அருதம் அழகராஜ் வந்து அதிமுக வெற்றி பெற முடியும் நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசுகிற போது மக்களுடைய வாழ்விடங்கள்லாம் காட்சிப்படுத்த முடியும். ஏன்னா தொடர்ந்து அதிமுக 2 முறை இருந்திருக்கிறது, அதன் பிறகு ஜெயலலிதா 2 முறை இருந்திருக்கிறாங்க. ஒண்ணுமே வேணாம், இந்தியாவில் நீங்க எந்த சட்டமன்ற தொகுதிக்கு போய் உங்களுடைய ஒளிவாங்கிய நீட்டினீங்கன்னா மக்கள் குறையத்தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு தெரியும், குறைய சொன்னா மட்டும்தான் நீங்க ஒளிபரப்புல காட்டுவீங்க, நிறைய காட்ட மாட்டீங்கன்னு தெரியும். தாங்கள் தொலைக்காட்சியில் தங்கள் முகம் வர வேண்டும் என்பதற்காக பதிவு செய்யக்கூடியவர்கள் உண்டு. அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்கிறேன், என்ன சொல்றேன், இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு நிமிடம் வசதி வாய்ப்புகளை வந்து 2-3 விதமா நீங்க பிரிச்சு என்ன சொல்ல வரேன், மின்சாரங்கிறதோ, வீடுங்கிறதோ, கழிப்பறைங்கிறதோ, குடிநீருங்கிறதோ அடிப்படையான வசதிகள், அடிப்படையான வசதிகளே இங்க இல்லைங்கிறதா பதிவு. இல்ல, அவர்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று திரளான வாக்குகள் முதல் இடைத்தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அம்மா. பொது தேர்தலில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், தீர்க்கப்பட வேண்டிய குறைகள் எல்லாம் 2015 அவங்க வாங்கின சதவீத வாக்கும் 2016 அவங்க வாங்கின சதவீத வாக்கும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு சட்டமன்ற பொது தேர்தலாக அது நடக்கிற போது தொண்டர்களுடைய வேலை, திட்டமிட்ட உழைப்பு இவையெல்லாம் சிதறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை விட்டுருங்க. நீங்க இன்னொன்னு பேசுறதுக்கு முன்பு சகோதரர் சொன்னாங்க, இந்த தேர்தல் என்று சொல்லுகிற உடனே இந்த தேர்தல் முறையாக நடக்குமா அப்படின்னு சொல்லிடலாம். நிச்சயமாக திருமங்கலம் போல நடக்காது, கரிவிருந்து கடா விருந்தெல்லாம் நடக்காது. தேர்தல் ஆணையாளரையே போஸ்டர் அடிச்சு மிரட்டுகிற, அப்பொழுது நரேஷ் குமார்தானுடைய உடல் வாக்குகளையே மிரட்டுற திட்டம் மாறிடுச்சு. இப்ப நவீன முறையில பெட்ரோல் கூப்பன் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றதெல்லாம் வந்துருச்சுன்னு அது எந்த இயக்கம் என்று அவர் சொல்லவில்லை. அது யார் செய்தார்களோ அவர்களுக்கு தான் பொருந்தும். 2006 காலை அதிகாலை 8 மணிக்கு கருப்பு வெள்ளை சீருடை அணிந்து கொண்டு ஒட்டுமொத்த சென்னையினுடைய பூத்துகளை எல்லாம் கேப்சர் பண்ணி அன்றைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இப்ராஹிம் கலிவுல்லா அவர் தீர்ப்பே கொடுத்தாரு. ஓங்கி கொட்டு வைத்து மொத்த தேர்தலையும் தள்ளுபடி பண்ணிட்டு தேர்தல் நடத்துங்கன்னு சொன்னது யாருடைய ஆட்சியில? ஆக முறைகேடுகள் எப்படி திட்டமிட்டு முறைகேடு செய்யலாம், எப்படி விளைவிக்கலாம் என்றெல்லாம் அதுபோல தஞ்சாவூர் சொன்ன பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் என்றோ நடந்த ஒரு நிகழ்வுகளை நீங்களும் சொல்லி நானும் சொல்றதை விட இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். இப்பொழுது முன்னே நடந்தது இடைத்தேர்தல், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், தஞ்சை 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம். அது போலவே இந்த தொகுதியில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த காலகட்டம் வேற, அந்த சூழல் வேற. இப்ப சூழல் மாறி இருக்கிறது. கட்சியுடைய தலைமை இல்ல, உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது. தீபா போட்டியிடுவேன்னு சொல்றாங்க, ஓபிஎஸ் அணியிலிருந்து போட்டியிட போறாங்க, நீங்க போட்டியிட போறீங்க. சின்ன யாருக்குன்னு இன்னும் முடியல. சொல்றேன் இன்னொன்னு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது அமைதியான கடல் வந்து திறமையான மாலுமிகளை முன்னிறுத்தாது. ஒரு திறமையான மாலுமின்னு எப்ப ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு சுனாமியும் புயலும் காத்தும் அடிக்கிற போதுதான். எங்களை பொறுத்தவரை தலைமை இல்லாத, அம்மா இல்லாத காலகட்டத்தில் இந்த வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும் என்கிற உத்வேகத்தை, ஒற்றுமையை, ஒரு வீரத்தை, விவேகத்தை தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இந்த தேர்தல் அமையும். அது ஒரு தலைமை இருக்கிற போது சாத்தியம். இப்ப 3 பேர் தனித்தனியா இருக்கிற 3 பேர்ன்றதை நீங்க மனுஷ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு நிமிடம், மனுஷ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த வாக்குகள் சிதறும். அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 பிரிவுகளுக்கு வாக்குகள் போய் சேருகிற போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குங்கிறதா அவருடைய. ஒண்ணு வேணாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி கூட இப்படித்தான் சொன்னாங்க. பாருங்க, நீங்க ஆளுநர் எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுத்தார், எவ்வளவோ உறுப்பினர்கள் முடிவு செய்யறது, மக்கள் முடிவு செய்யறது ஒண்ணா எடுத்துக்க முடியுமா? மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில தங்கியிருந்து நேரடியாக சட்டப்பேரவைக்கு வந்து வாக்களிக்கிறதையும் மக்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் நீங்க வந்து முடிவு செய்ய முடியும். மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். அதுபோலத்தான்
அன்றைக்கு என்ன சொன்னாங்க? அதத்தான் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது நடக்காதுன்னாங்க. இந்த ஆட்சி கவிழ்ந்தாங்க, இந்த ஆட்சி விளக்கப்படும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? மக்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் பிரதிபலிக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றீங்க. நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி திமுக தரப்புலையும் ஓபிஎஸ் தரப்புலையும் என்ன சொன்னாங்க? வாக்களிப்பதற்கு முன்பாக, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாக தொகுதிக்கு போங்க, மக்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் கேளுங்கன்னு சொன்னாங்க. திரு ஓபிஎஸ் நாங்க ஏன் கேட்கணும்னு சொன்னீங்க? ஒரு தடவை நீங்க ஓட்டு போட்டாச்சு, நாங்க ஏன் கேட்கணும்னு சொன்னாங்க சட்டமன்ற உறுப்பினர்? திரு ஓபிஎஸ் எத்தனை முறை போடிக்கு போய் அங்கே அவருக்கு வாக்களித்த மக்களிடம் கருத்து கேட்டு நீங்க இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்க ஒண்ணு வேணாம். இப்ப ஒண்ணு வேணாம். அப்ப நீங்க இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்க கூடாது இல்லையா? மக்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் நிவர்த்தி பண்ணுவாங்க, அத கேட்டு தான் நடப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்களே நீங்க சொல்லிருக்க கூடாது. ஒண்ணே ஒண்ணுங்க, அடுத்த நாளே ஆளுநர் 15 நாட்கள் கால அவகாசம் கொடுத்தோன்னு திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாரு. இல்ல எனக்கு ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பும் மக்கள் சந்திச்சு நடத்தக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலும் ஒண்ணா? நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் கருத்துக்கள், உங்கள் கணிப்புகள் எப்படி பொய்யாக்கப்பட்டதோ அது போலத்தான் இந்த ஆர்கே நகரிலும் நீங்க சொல்றீங்க பாருங்க, ஓட்டுகள் சிதறும், இது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக மாறும் என்கிற உங்கள் கனவுகளும் ஆசைகளும் தகர்க்கப்படும். ஒற்றுமையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை உறுதி செய்யும் என்பதில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஒரு மனுஷ் குறுக்கிட்டார். ஓட்டுகள் சிதறும்னு நான் சொல்லல. ஓட்டுகள் சிதறாமல் ஒன்றுபட்ட அதிமுகவில் இருந்தால் கூட இவர்கள் தோற்பது உறுதி. ஏனென்று கேட்டால் அந்த அளவிற்கு இவர்கள் மீது இன்றைக்கு மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவிற்கு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை இல்லாதது மட்டுமல்ல பிரச்சனை, யார் இன்று தலைமையில் இருக்கிறார்கள் என்பதும் பிரச்சனை. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் அங்கிருந்து அதிகாரம் செலுத்துகிறார். மிக கடுமையான குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளான உங்களுடைய புரிதலா இல்ல அதிமுக தொண்டர்களின் புரிதலாக அதை எடுத்துக்கணுமா? தலைமையே இல்லைங்கிறத எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய உங்களுடைய புரிதலா தொண்டர்களின் புரிதலா எடுத்துக்கிறதா? இல்ல, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். அது யாருடைய புரிதல்ங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க, சரிங்களா? நான் என்ன இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறேங்கிறத தான் இப்ப சொல்றேன், சரிங்களா? தொண்டர்கள் இப்ப லட்சக்கணக்கான தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அப்ப இந்த சூழலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறத தான் இங்க சொல்றேன், சரிங்களா? அப்படி பார்க்கிறப்போ இந்த விஷயத்துல இன்றைக்கு சசிகலா அவர்கள் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்து அதிகாரம் செலுத்துவது, டிடிவி தினகரன் இன்றைக்கு ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது, இது எல்லாமே மக்களிடம் கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றன. இன்னொன்று, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு தொடர்பான சந்தேகங்கள் நீடித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சியினால் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நீங்களே சொன்னீர்கள், ஜெயலலிதா இருந்த போதே 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர், பிறகு 60,000 வாக்கு வித்தியாசத்தில் குறைகிறார், 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களே இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவரே இல்லை. அவருடைய இடத்தில் இன்றைக்கு போட்டியிடக்கூடிய ஒருவர் அவர் எத்தகைய வெற்றியை பெறுவார் என்பதை நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி யோசித்து பாருங்கள். இடைத்தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேறன்னு அவர் சொல்றாரு. அந்த அளவு வாக்கு சதவீதத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்குமே அது பொதுவானது. அந்த வித்தியாசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த அரசாங்க எந்திரத்தையும் கொண்டு வந்து வச்சு இவங்க தேவையான அத்தனை விஷயங்களை அங்க செலுத்தி மொத்த தமிழக அரசே இந்த தேர்தலில் வேலை செய்யும். அதைத்தான் அவர் சொல்றாரு, இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. சிபிஐ தவிர அங்க ஒரு கட்சியே அங்க போட்டியிடவில்லை. அங்க எந்த அரசியல் கட்சியுமே அங்க இல்லை. மகேந்திரன் மட்டும் தான் போட்டியிட்டார். அதுக்கப்புறம் பெரிய வேட்பாளர் பார்த்தா டிராபிக் ராமசாமி தான். அந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு காலத்துல 1 லட்சம்ங்கிறது அதுல ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த போட்டியிடுறது சம்பந்தமா இப்ப எல்லா கட்சியும் பாஜக நண்பரும் சொன்னாரு, அவர்த்தையும் கேட்டீங்க, எங்கள்கிட்டையும் கேட்டீங்க, ஒவ்வொரு தேர்தலிலும் என்ன சூழல் இருக்குன்னு. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த தேர்தலை சந்திக்கிற போது எல்லா எதிர்க்கட்சிகளும் என்ன அடிப்படையில் விலகின்றன என்றால், நியாயமாக இந்த தேர்தல் நடக்காது என்கிற அடிப்படையில் விலகி நின்றன. ஆனால் சிபிஐ மட்டும் போய் அங்கு நின்ற போது அவர்கள் இந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ஜனநாயகபூர்வமாக போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றார் என்று ஒரு லெஜிட்டிமேசி இந்த தேர்தலுக்கு கொடுப்பதற்காக அவர் இங்கே களத்தில் நின்றார். அப்படி நாங்கள் எல்லா தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுவோம் என்பது இவர்களுடைய நிலைப்பாடு என்றால், இப்ப சமீபத்தில் நடந்த அந்த 3 இடைத்தேர்தலிலும் அவர்கள் போட்டியிட வேண்டும், போட்டியிடவில்லை. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இந்த நிலையில் நான் வரேன், இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுறேன். உங்ககிட்டே நான் வரேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு நேரப்பட பேச தொடரும். திரு லெலின், மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டதாக தான் தலைவர்கள் தொடர்ந்து அறிவிக்கிறாங்க. எப்படி பார்க்கப்படுகிறது? மாற்று அரசியலுக்கான சூழல் தொடர்பாக தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டு வர்றீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் தேவைங்கிற புரிதல் இருந்து தான் இந்த அணுகுமுறை வருகிறது. இப்போ தலைவர்கள் அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உறுதியான முடிவு ஓரிரு நாளில் வந்துடும். போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாளில் அது யார் என்னங்கிறது வந்துடும். இப்போ ஆர்கே நகரை பொறுத்தவரை கடந்த இடைத்தேர்தல் நாங்கள் போட்டிக்கிட்டோம். அப்போது மிக தெளிவாக முன்வைத்தோம்,
இது வந்து வெற்றி தோல்விக்காக நாங்கள் போட்டியிடலை. இந்த தொகுதியினுடைய பிரதான பிரச்சனை இதுவரையிலும் பார்க்காத பல பிரச்சனை இருக்குது. ஆசியாவிலேயே மிக மோசமான குப்பை மேடுகள் அங்கே தான் இருக்குது. தொற்று நோய் என்று பார்த்தால் அங்கே தான் இருக்குது. மிக மோசமான அடிப்படை வசதிகள் இல்லாத பகுதியாக புறந்தள்ளப்பட்ட பகுதியாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அதை பிரச்சாரத்தில் எடுத்துகிட்டு போனோம், மக்கள்கிட்ட சந்தித்தோம். வெறும் தேர்தல் வெற்றி என்பதற்காக மட்டும் ஒரு தேர்தலை அணுகுகிற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இல்லை. நண்பர் மனுஷ் அவர்கள் சொன்னது போல ஒரு லெஜிட்டிமேட் வெற்றியை கொடுப்பதற்காக சிபிஐ நின்னதா சொன்னார்ல, அதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு பிரதான கட்சி திமுக, அதிமுக போட்டியிடுகிறது, அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடுறாரு, அது வந்து சரியாக நடக்காது, எனவே நாங்கள் போட்டியிடவில்லை என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு விலகிட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வினா, நாங்கள் போட்டியிட்டோம், நாங்கள் யார்ட்டையும் ஆதரவு கேட்கல, மக்கள் நல கூட்டணி ஆக அன்றைக்கு முகிழ்ந்த இந்த விஷயங்களை வைத்து தான் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து அதில் போட்டிக்கிட்டோம். இந்த பாலிசி செல்லுபடி ஆகலை. இப்போ இல்ல, அதுதான் சொல்ல வர்றேன். அப்ப நாங்க போட்டிட்டோம் இல்லையா? இல்ல மனுஷ், நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன், கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உள்வாங்கிட்டு பேசுங்க. இல்ல நீங்க பேசுறதா பேசுங்க. இல்ல சொல்லுங்க, அந்த மூணே சேர்த்து சொல்லுங்க. அப்ப வருகிற போது என்ன வந்தது? நாங்க வாங்கினது 10,000 கம்மி. அதே போல டிராபிக் ராமசாமி ஒரு 5,000 கிட்ட வாங்கினாரு. அங்க வாக்கு யாருக்கும் வாக்கு இல்லைன்னு அந்த 49 போட்டது வந்து ஒரு 4,000 5,000. திமுக இந்த தேர்தலில், அதாவது பொது தேர்தல் பெற்ற வாக்கு என்ன, அந்த வாக்குகள் யாருக்கு போடப்பட்டது? இதுதான் என்னுடைய கேள்வி. பிரதான எதிர்க்கட்சி அப்ப 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருக்கிறது என்பதை நிதர்சனமாக நாம் பார்க்க முடியும். வாக்குகள் கள்ள வாக்குகளாக போடப்பட்டது. இது வந்து வாக்காளர்களை திட்டமிட்டு ஒவ்வொரு தேர்தலும் செய்த தில்லுமுல்களுடைய நீங்கள் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது. அதுதான் பணத்தை கொடுத்து வாக்குகள் பெற்றார்களா? நாங்களே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சிருக்கோம். கள்ள வாக்கு இருந்தது, பல இடங்களில் இயங்கவில்லை, நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோம். ஆனா நீங்கள் போட்டியிடாமல் இருந்தது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லிட்டு வெளியே விலகியது எப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்கியது என்பதை ஒரு நீங்க பார்க்கணும். இந்த தேர்தலை ஏன் போட்டியிடல? அதுதான் சொல்ல வர்றேன். இந்த தேர்தலை ஏன் புறக்கணிச்சீங்க? இல்ல, இந்த 3 தேர்தலை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணியில நாங்கள் ஒரு கொள்கை அளவுல வந்தோம். மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளல, அதை வெளிப்படையா சொன்னோம். இப்போதும் சொல்கிறோம், இப்போதும் நாங்க போட்டியிடணும்னு சொல்றதுக்கு கூட ஒரு ஆதாரம் இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில இளைஞர்கள் எடுத்த அரசியல், அது வெறும் நீங்க அன்றாட கட்சிகளின் அரசியலாக பார்க்க கூடாது. சமூக நிலையில் இன்னும் சொல்ல போனா கிராமப்புற விவசாயம், காளைகள், இது சம்பந்தமான விஷயங்கள்ல வருகிற போது வாடிவாசல் துவங்கி இன்னைக்கு நெடுவாசல் வரலையும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற அந்த உத்வேகம் இருக்கிறதே, அது எங்களை தூண்டுகிறது. அப்ப இது தூண்டுகிறது, எனவே நிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தெரியும், பொது தேர்தலில் மிக தெளிவான ஒரு முன்னாடி இப்ப தூண்டக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே தமிழக இல்ல இல்லன்னு சொல்லல. நான் சொல்ல வருவது என்னன்னா, அவர் கேள்விக்கு ஆன்சர் மீ இல்ல, நானும் இப்ப சொல்றேன், உங்க திமுகவுடைய வாக்குகள் எங்கே? இல்ல, அந்த இடைத்தேர்தலில் திமுகவுடைய வாக்கு எங்கே? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கும் போடல, யாருக்கும் போடல, 49 ஓவுக்குள்ள போட்டுக்கணும், ஏன் போடல? அப்ப உங்க வாக்குகள் சேர்ந்து அறுவடையா இருக்கிறது. எனவே திமுகவோ அண்ணா திமுகவோ அண்ணா திமுகவோ வெளியிலே பேசிக் கொள்வார்கள். பதில் சொல்லணும், இல்ல அவர் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் கேக்குறாரு, எனக்கான வாய்ப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க, நான் சொல்றேன். அவர் பொறுமையாக கேட்டு குறித்து வைத்து சொல்லட்டும், இல்ல தலையிட்டாங்க தலையிடட்டும். ஒரு நிமிஷம் அவர் பதில் சொல்லிடட்டும். இல்ல, திருமங்கலத்துல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் வருது. திருமங்கலம் எத்தனை திருப்பம் சொன்னாலும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய. இன்னொருலையும் திருமங்கலத்தில் இருந்து இந்த பிரச்சனை வருகிற போது ஒவ்வொரு இடைத்தேர்தல் குறித்து நாங்கள் கருத்து சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்றோம்? இந்த இடைத்தேர்தல் தேவையில்லை. நாங்க சொன்ன போன இடைத்தேர்தல் போதே இதே அரங்கத்துல வந்து நான் பேசியிருக்கிறேன், இந்த இடைத்தேர்தலே தேவையில்லை. ஆனா ஏன் நேரடியான கேள்வி தானே கேட்கிறாரு? இல்ல ஒரு நிமிஷம் உணர்ச்சி சொல்லுங்க. அவர் நேரடியான கேள்விதான் கேட்டிருக்காரு, ஏன் புறக்கணிக்கிறீங்க, ஏன் புறக்கணிச்சீங்கன்னு அவர் கேட்கிறார். அதான் நான் சொல்றேன். அதாவது தேர்தல் முடிந்து ஒரு தெளிவான இது வந்த பிறகு இந்த 3 தொகுதிகளில் வருகிற போது நாங்கள் மக்கள் நல கூட்டணி அதுல இருந்து ஒரு கட்சி பிரதான கட்சி போயிடுச்சு, அதுக்கு அடுத்து ஒருத்தர் விலகிட்டாரு. இந்த நிலையில் நாங்கள் போட்டியிடுவதா என்று முடிவு செய்துதான் அறிவிச்சோம். ஒரு சிறந்த ஒரு கட்சி மட்டுமல்ல, அந்த எந்த அடிப்படையில் முடிவு பண்ணீங்களோ நீங்க, ஒரு இடைத்தேர்தல நீங்க எந்த அடிப்படையில் முடிவு பண்ணீங்களோ அதே அடிப்படையில் 2015 இடைத்தேர்தல்ல நீங்க எந்த அடிப்படையில் முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அதாவது மற்ற கட்சிகள் திமுக மட்டுமல்ல, போட்டியிடாத கட்சிகளுடைய வாக்குகளும் கள்ள ஓட்டு போடப்பட்டன என்று சொல்கிறேன். அதை ஏற்பதும் மறுப்பதும் அவர் உரிமை. ஆனால் நான் கேட்பது என்னவென்றால்,
ஆர்கே நகரில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது எல்லா கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்த போது இவர்கள் நின்றார்கள். இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்களா அந்த சமயத்துல? நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி சொல்கிற போது அவர்கள் சொல்ற காரணம் எங்களுக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை கிடையாது, நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக மட்டும்தான் தேர்தல் போட்டியிடுகிறோம் என்றால் இந்த சட்டசபை தேர்தலில் இந்த 3 இடைத்தேர்தலிலும் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? வாக்குகளும் அதிமுகவுக்கு போனதெல்லாம் கள்ள ஓட்டுகள். நீங்க அந்த சமயத்துல நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? என்ன கேக்குறேன்னா அந்த அன்னைக்கு செயல்பட்ட ஆர்கே நகர்ல செயல்பட்ட அந்த பாலிசி இந்த 3 இடைத்தேர்தல் ஏன் செயல்படலன்னு கேக்குறேன். அது கொள்கை ரீதியாவோ நடைமுறையில ஒரு பதில் ரெண்டு பேருமே தவிர்க்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த தேர்தலில் போட்டியிடாதது ஒரு நிமிஷம் மற்ற தேர்தலில் போட்டியிடாத அரசியல் இன்னொரு விருந்தினரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது பேசுபொருளாக இருக்கும், அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது பேசுபொருளாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருக்குமா, அல்லது முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பான சர்ச்சைகள் அது தொடர்பான விமர்சனங்கள் பேசுபொருளாக இருக்குமா? எப்படி இந்த தேர்தலை நீங்க பாக்குறீங்க? அதாவது கார்த்திக், பொதுவாக இடைத்தேர்தல்கள் என்பது ஒட்டுமொத்தமான பொது தேர்தலை போன்ற ஒரு விளைவுகளையோ அல்லது அதற்கான ஒரு ஏற்பாடுகளையோ உள்வாங்காது. இடைத்தேர்தல் என்பது சமீப காலமாக தமிழகத்திலே நடக்கின்ற இடைத்தேர்தல்கள் அகில இந்திய அளவிலே ஒரு தேர்தல் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கான உதாரணமாக எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையமே சொல்லப்படுகின்ற தேர்தல்கள் எந்த தேர்தல் என்று சொன்னால் தமிழகத்திலே நடக்கின்ற இடைத்தேர்தல்கள். அது ஒரு கட்டத்திலே ரொம்ப உச்சகட்டம் அடைந்த பிறகுதான் கடந்த, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகரில் நின்றபோது அதை தேர்தல் ஆணையத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டும். தேர்தல் என்கிற ஜனநாயக வழிமுறையை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துகிறார்கள், எவ்வளவு தூரம் ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் தேர்தலிலே நிற்கவில்லை என்கிற ஒரு முடிவை எடுத்தன. அது அப்படி இருந்திருந்தால் மிக வலுவான ஒரு செய்தியாக அந்த செய்தி பொதுமக்களை சென்று அடைந்திருக்கும். நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். நீங்க இடைத்தேர்தல் முறைகேடு அப்படிங்கறத நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல தான் தொடங்குறீங்களா? 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல் முறைகேட்டில இருந்து தான் நீங்க இடைத்தேர்தல் முறைகேடு தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் தேசிய அளவில் வைக்கப்படுது அப்படின்னு நீங்க தொடங்குறீங்க. நான் சமீப காலமாகத்தான் என்று நான் சொன்னேன். நான் முதல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அதனுடைய பிளாஷ் பாயிண்ட். நீண்ட நாட்களாக அந்த இடைத்தேர்தல் என்பதே ஆளுங்கட்சியினுடைய அத்தனை அமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லோரும் ஒரு தொகுதிக்குள்ளே சென்று அந்த வாக்காளர்களை அப்படியே மிரளச் செய்து அவர்களை வேறு எந்த வகையிலும் சிந்திக்க வைக்க விடாமல் ஒரு பெரிய அழுத்தத்தை, நெருக்கடியை கொடுத்து அவர்கள் வாக்குகளை பெற்றார்கள். இன்னைக்கு கூட பணம் எவ்வளவு தூரம் அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது என்பதற்கு இன்னைக்கு ஒரு உதாரணம். இன்னைக்கு நம்முடைய மருது அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 600 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ரொக்கம் மண்டி கிடக்கிறது, கேஷ். இன்னைக்கு ஒரு சாதாரண, அதாவது ஒரு தேர்தல் கால செலவல்ல, ஒரு தங்களுடைய தொண்டர்களுக்கு வழங்குகிற நிதி ஏறக்குறைய 650-700 பேருக்கு ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இன்னைக்கு இந்தியாவிலே வேறு எந்த கட்சிக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது எதை போன்ற செய்தி அனுப்புகிறது? அதாவது இன்னைக்கு அது ஒரு தவறான, நான் அந்த தொண்டர்களுக்கு கிடைத்ததை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எங்களிடம் இவ்வளவு பெரிய பலம் இருக்கிறது, எங்களிடம் இவ்வளவு பெரிய ஆளுமை, வசதி, வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிற செய்தியாகத்தான் நான் அந்த விழாவையே நான் பார்க்கிறேன். ஆகவேதான் மற்ற அரசியல் கட்சிகள் மிரளுகின்றன. அதை போன்ற அவ்வளவு பெரிய பணம் தேர்தலுக்குள்ளே வரக்கூடாது என்பதிலே இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த தேர்தல் எதை பற்றி வாதிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஊட்டுகின்ற ஃபீடிங் அது ஊடகங்களுக்கு உண்டு. இப்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான அரசியல் வாரிசு, ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாரிசு,
அவர் முதல் குற்றவாளி, நான் இரண்டாம் குற்றவாளி என்ற அந்த தேர்தல் பிரச்சார குற்றச்சாட்டுகளை வந்து ஊடகங்களை கையில் எடுத்துக்கொண்டு டிஆர்பி ரேட்டுக்காக அதை மாறி மாறி அதை வந்து விவாதம் மூலமும் செய்திகள் மூலமும் மக்கள் மத்தியிலே பரப்பினால் மக்கள் கவனம் முழுவதும் அதற்குள்ளே தான் இருக்குமே ஒழிய the real issues நடப்பு அரசியலோடு கள அரசியலோடு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறத முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசணும், எதிர்கால திட்டங்கள் பத்தி மட்டும் பேசணுங்கிறது நடைமுறையோடு ஒத்து வரக்கூடிய விஷயமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க நீண்ட காலம் அரசியல் அனுபவம் பெற்றவர், நீங்க நடைமுறை அரசியலோடு கொஞ்சம் கூட ஒத்து வராத விஷயங்களை நீங்க வந்து புறந்தள்ளிட்டு தான் பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க 1967க்கு பிறகு நடந்த ஒவ்வொரு இடைத்தேர்தலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இடைத்தேர்தலை மக்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு பாடம் சொல்வதற்காகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். பல தேர்தல்களில் ஈவன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற அளவிலே கூட இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி ஜெயிக்கவில்லை. அதை ஒரு பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் அங்கே ஆளுங்கட்சிக்கு ஒரு செய்தியாக, ஒரு எச்சரிக்கையாக மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை தான் அந்த இடைத்தேர்தலில் பெற வேண்டும் என்றுதான் பிரச்சாரம் செய்தார். அதைத்தான் நான் சொன்னேன். சமீப காலமாக இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வைத்தே ஜனநாயகத்தை கொலை செய்வதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே வந்து ஏதாவது மெரிட், வேல்யூ, டிக்னிட்டி அண்ட் சர்வீஸ் எதுவுமே வந்து அதிலே வந்து நிற்க, அதை கருத்தில் கொள்ளப்படாமல் வெறுமன எதற்காக வாக்குகள் வழங்கப்பட்டது என்று சொன்னால், தேர்தலின் சமயத்தின் போது அந்த ஆளும் கட்சி அமைச்சர்கள் ஆங்காங்கே கொடுக்கின்ற வாக்குறுதிகள், அதற்கு பிறகு அவர்களுக்கு காட்டப்படுகின்ற விசேஷமான சலுகைகள், இவை இரண்டும் தான் தேர்தலை இடைத்தேர்தலுடைய முடிவுகளை நிர்ணயிக்கிறதை ஒழிய வேறு எதுவும் நிர்ணயிக்கிறதா? தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன். நான் திரும்ப வரேன் உங்களோட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வாங்கிட்டு நான் திரும்ப வரேன். திரு மடகராஜ், அருது மடகராஜ், எல்லோருக்குமே இந்த அச்சம் இருக்கிறது. முதல்ல எல்லோரையும் குற்றச்சாட்டு எங்களை நோக்கி சொல்ல விட்டுறீங்க, நிதானமா சொல்ல விட்டுறீங்க. பதிலளிக்க வருகிற போது நெறியாளர் வெறியாளரா மாறி குறுக்கீடு பண்றீங்க. முதல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் பேசுகிற போது சொன்னாரு, திரு அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்கிற போது அமைச்சர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி, அமைச்சர்கள் ஒரு கட்சியினுடைய முதலில் தொண்டர்கள், தேர்தல் என்று வருகிற போது அவர்கள் தொண்டர்களாக வேலை செய்வாங்க, அதுக்கு பிறகுதான் அமைச்சர்கள். தேர்தல் சமயத்தில் மட்டும் போறாங்களேங்கிறதா அது அப்படிலாம் கிடையாது. தேர்தல் சமயத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே தொண்டர்களாகத்தான் அவர் வேலை செய்யறாங்க. அதனாலதான் இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. ஒண்ணு. அடுத்து வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததை பத்தி சொன்னாரு. சசி பெருமாள் டவர்ல இருந்து விழுந்ததுக்கு 10 லட்சம் கொடுத்தது திமுக. அந்த வருமானம் எங்கேன்றது அவர் கணக்கு அங்கீ கேட்கலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்க கட்சி. அந்த கட்சி ஒரு தலைமைக்காக உயிர் கொடுத்த குடும்பங்கள் நடுத்தரில் நின்றக்கூடாதுன்னு சொல்லி உதவுகிற காரியங்களை தயவு கூர்ந்து உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம் முதல்ல. அடுத்து அண்ணன் மரியாதைக்குரிய சகோதரர் மனுஷ் பேசுற போது சொன்னாரு, அம்மாவுடைய வெற்றி அதாவது யாருமே போட்டி களத்தில் இல்லாத வெற்றியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக கம்யூனிஸ்ட் நின்னாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், அப்படி நின்ன கம்யூனிஸ்டுக்கு திமுகவின் ஆதரவுன்னு சொல்லி ஒரு பெரு வெற்றியாக திமுக கம்யூனிஸ்ட் வெற்றியை மாத்திருக்கலாம்ல, அல்லது ஒரு பெரிய நெருக்கடி அம்மாவுக்கு கொடுத்திருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இல்ல ஏன் கொடுக்கல? இல்ல ஏன் கொடுக்கல? அப்ப என்னன்னா உடனே நீங்க கள்ள ஓட்டு நீங்க பேசும்போது அதாவது அடுத்து சொல்றாரு உடனே கள்ள ஓட்டு. இவர்களுக்கு என்ன கள்ள ஓட்டை கண்டுபிடித்ததே திமுக தான். அது நம்ம தமிழ்நாட்டு மக்களும் உலகறியும். வாக்காளர் எண்ணிக்கை விட வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தது. ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டன. வாக்குச்சாவடி இருந்த வாக்காளர் எண்ணிக்கையை விட வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தது. உண்டா இல்லையா? அதை கூட எடுத்துட்டு போனோம் நாங்க போட்டிட்டதுனால தான். ஒண்ணு உலகமே அறியும் திமுக கள்ள ஓட்டுக்கு திமுகவுக்கும் உள்ள உறவு. அதை விட்டுருங்க. எப்பொழுதுமே தேர்தலிலே தேர முடியாது என்று நினைக்கின்ற நினைப்பு எப்பொழுது யாருக்கு வருகிறதோ அவர்கள் பழிவோட நினைப்பது தேர்தல் ஆணையத்தை தான். இது வழக்கமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த எண்ணத்துக்கெல்லாம் வரல. எங்களை பொறுத்தவரை கழகம் பிளவுன்றதை நான் ஒத்துக்கல. அது பிளவு இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் வெளியே போயிட்டு இந்த குடும்பத்திலிருந்து நான் வெளியே போயிட்டு அந்த குடும்பமே நான் தான் சொல்ல முடியாது. சின்னம் எங்களுடையது, கட்சி எங்களுடையது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர் இங்க இருக்காங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் இந்த கட்சியை விட்டு போகல. அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஒரு துணை பொதுச்செயலாளர் தேர்வு தொடர்ச்சியாக நீங்க ஓபிஎஸ் தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. போனவர்கள் திரும்பி வருவார்கள்னு சொல்லிட்டே அது என்ன மாதிரியான புரிதல்? ஒரு குடும்பத்துக்கு நீங்க நடவடிக்கை நீங்க வந்து உங்க கட்சியை விட்டு வெளியில போனாங்கன்னா ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து அவர்களுக்கான அழைப்பு நீங்க விட்டுட்டு தானே இருக்கிறீங்க. அச்சம் இருக்கிறதா? நீங்க ஒரு விஷயம், அவர்கள் திமுகவுக்கு போனா தான் நாங்க வருத்தப்படணும். இவர்கள் என்ன ஒரு கோபமோ அல்லது ஒரு விரோதமோ
ஒரு குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய புகைச்சல் திருந்துவதற்கும் தங்களை திருத்திக் கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கிறது. அது அந்த கட்சியினுடைய உள்விவகாரம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? கொலை குற்றம் வரைக்கும் வந்தாச்சு. என்ன கொலை குற்றம் வந்தது? ஓபிஎஸ் தரப்புல என்ன? முதலமைச்சர் மரணம் தொடர்பாக, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும். இன்னைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் அந்த பிரச்சனை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை விட என்ன பெரிய குற்றச்சாட்டு உங்க மேல வைக்க முடியும் நினைக்கிறீங்க? கொலை குற்றம் என்று அப்படி சொல்லாதீங்க. என்னை பொறுத்தவரை மரணத்தில் மர்மம் என்று 75 நாட்களுக்கு பிறகு அவர் எதற்காக பேசினார், அவர் பின்னாடி யார் பேச வைக்கிறாங்க, இந்த இயக்கத்தை ஒரு தலைவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தை எப்படியாவது அழிச்சிடலாம், மக்கள் சக்தியின் முன்னே வெல்ல முடியாத ஒரு தலைமையை, ஒரு இயக்கத்தை மர்மம் என்கிற வார்த்தையை வைத்து வீழ்த்துவதற்கு திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டம் ஒருபோதும் இல்லாது. நான் சொன்னது போல சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றது போலவே மக்கள் மன்றத்திலும் நாங்கள் அங்கீகாரத்தை பெறுவோம் என்பதற்கு ஆர்கே நகர் சாட்சியாக அமைய போகிறது என்பதுதான். திரு சுப்பிரமணி, ஆர்கே நகர் தேர்தல் தொடர்பாக அவர் சொல்ற கருத்து அப்படிங்கிறது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே வரும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த மாதிரியா ஒரு போட்டி நிலவுன்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்றாங்க. அதிமுக 3 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறதுங்கிறதுல அந்த வாக்குகள்லாம் சிதறி போகும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வருமா? இல்ல ஜல்லிக்கட்டு நெடுவாசல் போராட்டங்களுக்கு பிறகு அரசியல் கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு மாணவர்கள் தரப்புல, இளைஞர்கள் தரப்புல சொல்றாங்க. அவங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் அதிகமாகி நோட்டாவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போகுமா? எப்படியெல்லாம் இந்த களச்சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? ஆர்கே நகர் மாதிரி ஒரு, அதுவும் இடைத்தேர்தல், ஆர்கே நகர் மாதிரி ஒரு அடித்தள மக்கள், ஒரு தொழிலாளர், நம்ம கடந்த கால இடைத்தேர்தலோடு ஒப்பிட்டு இதை சொல்ல முடியாது. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிற அடிப்படையில் தான் நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்தி நம்ம பேசுறோம். 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று இவங்க சட்டமன்றத்தில் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்றது மக்கள் மத்தியில் பீதியை தான் கிளப்பும். ஏன்னா சட்டமன்றம் இன்றைக்கும் வழக்கு நிலுவையில் உள்ளது. ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள், நிறைய அவங்க விருப்பத்துக்கு எதிராக தங்க வைக்கப்பட்டார்கள், பணம் கொடுக்கப்பட்டது. ஒரு இன்னைக்கு கோர்ட்டில் ஆர்குமெண்ட் போது சொல்கிறாங்க, ஒரு தேவர் ஹர்டட் லைக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் சாரை சாரையாக கொண்டு நேராக அசம்பிளியில் அடைக்கப்பட்டார்கள். இல்லை, திரும்ப வைக்கணும்ல, திரும்ப வைக்கணும்ல, திரும்ப வைக்கணும்ல, திரும்ப வைக்கணும்ல. கேஸ் இன்னும் பெண்டிங் தான். ஸோ அதனால் அவங்க அது மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறது அது வேற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆர்கே நகர் ஒரு சவுத் சென்னையில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பாஷான இது கிடையாது. அங்கே தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்க பகுதி. அங்கே இளைஞர்களுடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு என்னால் கணிக்க முடியல. இப்போ ஒட்டுமொத்த தமிழக சூழல் அந்த மனப்பான்மைங்கிறது அங்கே பிரதிபலிக்கிறதுக்கு அர்பன் மோட் அங்கே பிரதிபலிக்கும்னா நம்ம எடுத்துக்க முடியாது. இத்தனைக்கும் அந்த ஜல்லிக்கட்டோட அந்த முக்கியமான நிகழ்வே மெரினால நடந்தது. க்ளோசஸ்ட் ஆர்கே நகர் தான். ஆனாலும் அதன் தாக்கம் குறைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு காரணம் என்னென்னா, இது இடைத்தேர்தல். சொன்ன மாதிரி எல்லாரும் போய் அங்கே குமிஞ்சிருவாங்க. அண்ட் திரும்ப திரும்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பணம், மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் வரும்பொழுது பெரிய பெரிய ஸ்டேட் லெவல் இஷ்யூஸ் எல்லாம் அங்கே அடிபட்டு போகும். ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்க வச்சுருவாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட்டிங் ஓவர். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் தாக்கம் எதுவும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சின்னம் அப்படிங்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா? அதுதான் சொல்ல வந்தேன். அதிமுக மற்ற கட்சிக்கெல்லாம் திமுகவுக்கு அதிமுக எதிரியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட கட்சிகள் எதிரியாக பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு ஒரு வித்தியாசமான நிலைமையில் அதை பார்க்கும். ஏன்னா இப்போது முக்கியமாக வரப்போகிறது சின்னம். இன்றைக்கி தேதிக்கு அவங்ககிட்ட 122 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மெஜாரிட்டி எம்பிஸ் எல்லாமே இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் தாலுக் யூனிட்ஸ் யாருமே போகலைங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் முக்கியமாக வரப்போகிறது தேர்தல் கமிஷனின் இந்த திருமதி சசிகலாவின் அந்த ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டு சம்மந்தமான ஒரு ரூலிங். அவங்க ஏதாவது அட்வர்ஸாக எகெயின்ஸ்டாக கொடுத்தால் அது தொடர்பாக அவங்க நியமித்த அத்தனை நியமனங்களும் செல்லாமல் போகும். அப்புறம் இவங்களுடைய அந்த இரட்டையில தான் வேணுங்கிற அந்த டிமாண்டுக்கு பெரிய வலு சேர்க்கும். அப்ப இரட்டையில யாருக்கு அப்படிங்கறத வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அதிமுகவே இன்னைக்கு 3 கட்டமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். யாரு இப்போ நான் ஒரு அதிமுக தொண்டரா ஆர்கே நகர்ல இருந்தால் நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது கூட குழப்பம் வரும்ல. அதிமுகவுக்கு தான் போடணும், ஆனால் அது ஓபிஎஸ் அணிக்கு போடுவதா, டிடிவி தினகரனுக்கு போடுவதா, அல்லது தீபாவுக்கு போடுவதா, சோ இதுல யாரை தொண்டர்களை வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு போடுவதா அப்படிங்கிறது இல்லாத ஒரு முக்கியமானதா இருக்கும். குழப்ப நிலை அதிமுக தொண்டருக்கு உள்ளது. ஓகே, திரு ஸ்ரீனிவாசன், அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து வருகிறது, திராவிட இயக்கங்கள் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக
எங்க மத்திய அமைச்சர் அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிக் சொல்றாரு, உங்க கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் தொடர்ந்து சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நீங்க வந்து கல்டிவேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தி உங்களுக்கான ஓட்டுகளா வாக்குகளா இல்ல, ஒரு 50 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய அரசியல திமுக அதிமுக அப்படி கட்சி சார்ந்து பார்க்கிற பார்வை ஒண்ணு இருக்கு. ஆனா நாங்க சில பேர் அதை எப்படி பார்க்கிறோம் பிஜேபின்னு சொன்னா, இது வந்து 50 வருட திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை வந்து ஒரு 3 ஆளுமைகளுடைய பங்களிப்பாக தான் பார்க்குறோம். கருணாநிதி என்பவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு அரசியல் ஆளுமை. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் ஒரு அரசியல் ஆளுமை, ஜெயலலிதாவும் ஒரு அரசியல் ஆளுமை. இந்த 3 அரசியல் ஆளுமைகளுமே இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத ஒரு காலகட்டம் தான். கலைஞர் அவர்கள் உயிருடன் இருந்தாலும் செயல்படக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அதனால இப்போ நடக்க போகிற தேர்தல்கள் இனிமேல் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு என்பது ஒரு ஆளுமை சார்ந்த அரசியலாக இல்லாமல் அது ஒரு கருத்து சார்ந்த அரசியலாக மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி மாறும்போது அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக அந்த 2 திராவிட கட்சிகளுடைய அந்த தாக்கம் என்பது தமிழக மக்கள்கிட்ட குறைந்து கொண்டு வருகிறது. அது மறையத்தான் போகிறது என்பதுதான் எங்க அமைச்சர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. புதிய விவாதத்திற்கு வித்திட்டு இருக்காரு. நம்ம பேசலாம். இதுல இருந்தே நம்ம எடுத்து பேசலாம். நான் வரேன். இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு நேரப்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு